உலகின் முதல் மனிதன் எப்போது தோற்றம் பெற்றானோ அப்போதே தமிழ் மொழியும் தமிழ் இனமும் தோற்றம் பெற்றுவிட்டது. உலகின் முதல் மனிதன் தோற்றம் பெற்றதாக வரலாற்று ஆய்வாளர்களால் நம்பப்படும் இடம் பாண்டியர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த குமரிக்கண்டம். 49 நாடுகளையும் செழிப்பான மலைகளையும் நதிகளையும் கொண்டு மாபெரும் சாம்ராஜ்யமாக இருந்த நம் குமரிக்கண்டம் தற்போது கடலுக்கு அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று தனித்தனி நாடுகளாக உள்ள இந்தியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா கண்டம் முதல் ஆப்பிரிக்கா கண்டம் வரை இணைத்து பறந்து விரிந்து இருந்ததுதான் நம் குமரி நாடு. 9990 ஆண்டுகள் தொடர்ந்து 3 தமிழ்ச்சங்கங்கள் நடைபெற்று இன்று நாம் போற்றும் திருக்குறள், தொல்காப்பியம் போன்று பல நூல்கள் அரங்கேற்றப்பட்ட தளம் குமரிக்கண்டம். இக்கண்டம் பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், இறையனார் அகப்பொருள், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றில் தென்படுகிறது. இதுவரை நாம் கண்டிராத கேட்டிடாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட சிற்பங்கள், மண்டபங்கள், கோயில்கள், கட்டிடங்கள் மற்றும் பல வகையான நூல்கள் போன்ற பேரதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன. ஆண்டி ஹாய் ப்ரோ. மார்னிங். சாரி ப்ரோ, லேட் ஆயிடுச்சு, வரவில்லை சரியான ஜாமு. இட்ஸ் ஓகே கவி. ஸ்ரீதர் அவங்க வரல. ஸ்ரீதர் வந்து காலையில் எனக்கு ஒரு எமர்ஜென்சியாக கால் பண்ணார். ஸோ என்ன சொன்னாங்கனாக்கா, எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து நாட் அவைலபிளாக வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே கவி, நோ ப்ராப்ளம். நம்ம பேசுகிறத பேசிட்டு என்ன திங்ஸ் நான் எடுத்து வந்து சொல்லுவேன் அவங்ககிட்ட, அதை அப்படியே நீங்கள் பேசுகிறேன். ஓகே ஓகே ப்ரோ, திங்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அது நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாருமே இருந்தாங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெடியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். ஓகே கவி, இப்போ பேசுனபடி தான் நீங்கள் என்ன பண்ணுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம்லாம் வந்து ஸ்ரீதர்கிட்ட சொல்லிடுங்க. நைட்டு அது முக்கியமான திங்ஸ் என்னென்ன இருக்கோ சொல்லி நான் நைட்டில் வந்து உங்களுக்கு குரூப் இன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னென்ன திங்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. இப்போ எனக்கு இன்ஃபார்ம் பண்ண கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது. அப்படியே அதை முடிச்சுட்டு நைட்டு நம்ம பிட்வீன் நைட்டில் வந்து ஒரு மீன் நமக்கு. ஓகே ப்ரோ, போய்ட்டு உங்கள் இன்பார்ட்டான வேலையை பாருங்கள். ஸோ நம்ம நைட் பேசிக்கலாம். ஓகே கவி. ஓகே. கடல் மீதிலும் புள்ளி பாய்ந்திடுமோ, களமாடுற கரு நிறவங்கைகள் பயந்தோடிடுமோ, மத ஜானைகள் ஆயிரமாயினும் கடல் நடுங்கிடுமோ, உலகே கரிகாலனின் பாதையை இனி மறந்திடுமோ. இந்த காட்டு வீரம் விளையாடும் கரையில மண்டலம், கடலாடும் படை கொண்ட போர்வனம், தமிழ்நாடே கர்ண கவச குண்டலம், தன்மானம் தவறாது எங்கிலும் முறைகள் அதை உடை தேர்ந்து தரணி மீது வாழ என் தலைவன் பிறந்த கதை உனக்கு எனக்கும் என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மண்ணில விழுந்த விதை சாகம் எடுத்து அந்த பாணி பறந்து அந்த வானம் வளர்ந்த கரைகால பறந்து படை மண்ணை நினைத்து கட உன்னை நினைத்து கட என்ன நினைத்து அந்த வீரம் விளைந்த படை மண்ணில் மலர்ந்த பொற்கொடி மலர்ந்து மகர்ந்த மணியில பரகத உடையது முப்பாட்டன் ராவண 10 தல ரத்தத்தில ஒரு பொற்கொடி விளந்தது. தம்பிங்களா எங்கேருந்து வந்துருக்கீங்க? இல்லைங்க ஐயா, ஜோஹர்லேருந்து வந்திருக்கோம். சின்னதாக ஒரு ஆராய்ச்சி விஷயமாக வந்திருக்கோம். ஆமாவா, நல்ல விஷயமாச்சே. என்ன ஆராய்ச்சி வந்திருக்கீங்க? நம்ம தமிழோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்காக வந்திருக்கோம் நாங்கள். ஆமாவா, நல்ல விஷயமாச்சே. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல? ரொம்ப நன்றி சார். வாங்க சார், அப்படியே அங்கே உட்காருங்க சார். அந்த காலத்தில் நம்ம தமிழர்கள்லாம் உருவாக்கி வச்சு போன இடம் தான் இந்த இடம்லாம். நீங்கள் பார்க்குறதுலாம் இதுதான் அந்த கடாரம்னு சொல்கிற இடம்.
சார் இந்த சோழர்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சோழர்களா? பிறந்து 1000 வருடங்கள் கடந்தும் ஓர் அரசனை அதே மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறது என்றால் அது நம் தமிழினம். அவன் பெயர் கேட்டாலே ஏன் உடம்பெல்லாம் புல்லரிக்கின்றது. தமிழர்களுக்கு என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டு உலகின் மொத்த நாடுகளையும் நடுங்க வைத்த நம் பெரும்பாட்டின் தலைவன் அவனே நாம் ராஜராஜ சோழன். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கிடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டில் உரிமை இழந்தோம். பொங்கும் முன்தமிழ் எங்கள் அரசு, போர் குணமே எங்களின் உணர்வு. முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வின் மூத்தவர். தென்னன் பாண்டிய குமரியின் குடிமையர், திசையெல்லாம் படர்ந்துலகை ஆட்டவர். இன்னரும் இன்னிசை நாடகம் மாத்தவர், இந்திய நாவலன் தெரியித்து இறைமையர். இன்னும் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். சார் சார் ம். கேட்டுக்கிட்டே என்ன ஏன் ஜாம் ஆயிட்டீங்க? சரி, கொஞ்ச நேரம் இங்க இருங்க, வந்துடுறேன். சரி சரி. இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி நம்ம தமிழரோட பாரம்பரியமான பொக்கிஷம். இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்க ஆராய்ச்சிக்கு தேவைப்படும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார் சோழரை பற்றி சொன்னதுக்கு. அது மிக்க மகிழ்ச்சி. தெரியாத விஷயம்லாம் நாங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நாங்கள் போயிட்டு வரோம். ஒரு நிமிஷம் சார், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மன்னன் சூரபனா சோழனார். நல்லா இருக்கு சார் பேரு. தேங்க்யூ சார். இந்த காயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ப்ரோ. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்புகிறேன், பார்த்தீங்களா? இல்லை இதை பார்க்குறேன். இதுவா? இந்த காயின் சோழர் பரம்பரை கடைசி தலைமுறை வச்சிருந்த காயின் இது. இவர் கையில் எப்படி கிடைச்சிருக்கும்? ஒருவேளை இவர் சோழர் வம்சத்துல இருந்தவரோ இருக்கலாம். இங்க ஆளை காணோம். நூற்றாண்டு காலம் சோழர்கள்.
வா. இதுக்கப்புறம் நம்மளால முடியாது. கொஞ்ச நேரம் தூங்குவோம். இப்போ வரைக்கும் இந்த சோழர்களாக இருந்திருந்தாக்கா இந்த நாட்டில் நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பொற்காலம். இந்த காலத்தில் எப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க, எப்படி இருக்கும் ஆராய்ச்சி மட்டும் நினைச்சாரு. என்ன கடந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முப்பாட்டனோட சத்தம் கேட்கும். சோழர்கள் என்பது வீரத்திலும் கலைத்திலும் கடல் வணிகத்திலும் சிறந்த அரசர்கள். அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் தமிழ்நாடு செழிப்புடன் விளங்கியது. அவர்கள் போரை மட்டுமல்லாமல் மக்களின் நலனுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். கலை, இலக்கியம், கோயில்கள், நீர்வளங்கள் எல்லாவற்றிலும் சோழர்கள் இன்று வரை புகழ் பெற்றவர்கள். சோழர்கள் வெறும் அரசர்கள் அல்ல, அவர்கள் வீரத்தில் சிங்கங்கள், அறிவில் சூரியர்கள், கடலை தாண்டி சென்ற தங்கள் கொடியை நாட்டவர்கள். வஞ்சியை கையில் பிடித்தே தைரியமாக நிமிர்ந்தவர்கள். எத்தனை சிரமம் வந்தாலும் தலை குனியாமல் தைரியமாய் முன்னேறியவர்கள். தமிழன் என்று பிறந்தவனை பயம் என்ற சொல்லை உன்னிடம் இருக்கக்கூடாது. சோழர் ரத்தம் நம்மூல் ஓடுகிறது. கடலை கடந்து சிங்கங்கள் நாம். எதிரி முன் வந்தால் வஞ்சியை போல இழுத்து நிமிர்ந்து நின்று காட்டுவோம். வெற்றி எப்போதும் நம்
கனவா? இளவு எடுத்தது. ஐயோ